நிலா நடேசனை டீஹாபிடேஷன் சென்டரை சேர்த்து விடலாமான்னு சேரன்ட்ட கேட்குறாங்க. வீட்டில் எல்லாருமே பயங்கர சோகமாக இருக்காங்க. என்ன காரணம்னா டிவி வாங்க முடியல அப்படின்னு. எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் அப்படி தானே. ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அதோட எக்ஸைட்மெண்ட்டே தனி. நான்லாம் சின்ன வயசில் சைக்கிள் வாங்கி தராங்கன்னு சொல்லி 4-5 நாள் தூங்காமவே இருந்தேன். இதெல்லாம் மிடில் கிளாஸால் தான் புரிஞ்சுக்க முடியும். இங்கே இப்படி எல்லாரும் சோகமாக இருக்க, ஆனால் நடேசன் மட்டும் ஜாலியாக பாட்டு பாட்டே வீட்டுக்கு வராரு. இதை பார்த்த பாண்டியனுக்கு வந்ததே கோவம் நடேசனை அடிக்க போக, எதுக்குமே கோவப்படாத சேரன் கோவம் வந்து நடேசனை திட்டுறாரு. ஒரு அப்பாவா நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணீங்க, இந்த வீட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு. உங்களால் இஎம்ஐ கட்ட முடியலனா எதுக்கு வண்டி வாங்கினீங்கன்னு கேட்குறாரு சேரன். சேரனை இவ்வளோ கோவமாக நாங்கள் பார்த்ததே இல்லை. உங்கள் வீடுன்னு சொல்கிறீங்களா, உங்கள் வீட்டில் நீங்களே இருந்துக்கோங்க, நாங்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போகிறோன்னு சொல்லவும் நடேசனுக்கும் கோவம் வந்து இனிமேல் நான் குடியை விட்டுறேன், இந்த குடியாக தான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு சொல்ல எல்லாரும் செம ஷாக். என்னடா நம்ப மாட்டிங்களா, என்னோட மருமக மேலே சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்ல வர சேரன் கோவமாக வந்து பொய் சத்தியெல்லாம் பண்ணி என் பொன்னாடியை சாகடிக்க பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு. சேரன் ராமேஸ்வரம் போக கிளம்பி வர பல்லவன் நானும் உங்கள் கூட வரேனான்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, உங்கள் கூட வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ சேரனும் பல்லவனும் கிளம்பி ராமேஸ்வரம் போகிறாங்க. நடேசன் மெதுவாக வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்களா எட்டி எட்டி பார்த்துட்டு உள்ளே வராரு. நிலா மட்டும் உள்ளே இருக்காங்க. நடேசனை பார்த்தோம் நிலா மூஞ்சி திருப்பிக்கும். என்னை மன்னிச்சிருமா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு. மாதம் 17,000 கட்ட முடியலனா எதுக்கு நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னு நிலா கேட்குறாங்க. டக்குன்னு எப்படிமா குடியை நிறுத்துது நடேசன் கேட்க, இந்த குடியால் தான் எல்லா பிரச்சனையும் வருது, இனிமேல் குடிக்கவே மாட்டேன்னு மறுபடியும் சத்தியம் பண்ணுறாரு. இவர் சத்தியம் பண்ணுற நேரத்தில் சோழன் வர, இவர் சத்தியத்தெல்லாம் நீ நம்பவே நம்பாத, நீ உள்ளே போன்னு சொல்கிறாரு சோழன்.